சொன்னேன். இல்லம்மா, நான் சைலன்ஸ் அதை ப்ளீஸ். சொல்லலம்மா. சாந்தி வாழ்க தியாகராஜன் வளமுடன். இருக்காங்க. தியாகராஜன் ஐயா ஒருவேளை அதுல வருவாரோ என்னவோன்னு சொன்னேன். தெரியலங்க, தெரியல, பார்க்கலாம். சைலன்ட். ஒருத்தர் பேசுங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். கருமையம் மற்றும் அறிவு அந்த குரூப்ல இருந்து நான் கலாவதி பேசுறேன் இல்லையா. அறிவில் சிறந்த சான்றோர்களே, சிந்தனையாளர்களே, மெய்யுணர்வாளர்களே, சக பயணிகளாக உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவரின் முதிர்ச்சியையும் ஆவலையும் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். உரையின் நோக்கம்: நம் அனைவரின் உள்ளத்திலும் எப்போதாவது எழும் ஒரு அடிப்படை கேள்வியானது நான் யார்? நம்முடைய குணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் வாழ்க்கை சூழல்களுக்கும் மூல காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கான விடைகளை நோக்கித்தான் பயணிக்கிறோம். இம்மாபெரும் புயலுக்கு நமது இருப்பின் ஆணிவேருக்கு நமது தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 2 அற்புதமான திறவுகோள்களை நமக்கு அளித்துள்ளார். ஒன்று கருமையம், நமது பரம்பரை மற்றும் பரிணாமத்தில் ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் நமது மூலதனம். மற்றொன்று அறிவு. அந்த மூலதனத்தை பகுத்து ஆராய்ந்து தூய்மைப்படுத்தி நம்மை நாமே உயர்த்தி கொள்ள இறைவன் நமக்கு தந்துள்ள சிற்ப ஒளி ஆகும். எனவே இந்த உரையின் நோக்கமானது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தந்துள்ள கருமையம் மற்றும் அறிவு பற்றிய ஆழமான விளக்கங்களை நவீன அறிவியலின் கண்டுபிடிப்புகளுடன் எவ்வளவு அற்புதமாக ஒத்துப்போகிறது என்பதை ஆராய்வதே ஆகும். முக்கிய உள்ளடக்கம், அதாவது முக்கிய புள்ளிகள். கருமையம். நமது மூலதனம். முதலில் கருமையம் என்பது என்ன? அதன் அமைப்பு என்ன? அது எவ்வாறு நமது செயல்களின் பதிவு களஞ்சியமாக திகழ்கிறது? அது ஏன் நமது பல தலைமுறைகளின் ஆவணமாக செயல்படுகிறது? அறிவு நமது சிற்ப ஒளி. அறிவு என்பது என்ன? அறிவு என்ற ஆற்றலின் வளர்ச்சியை புரிந்து கொள்வோம். அது எவ்வாறு புலன் அறிவிலிருந்து தொடங்கி மெய்ஞானம் வரை பயணித்து பகுத்து அறிந்து விளைவறிந்து செயல்படும் அதன் சக்தி என்ன? வேதாத்திரிய விளக்கம். மெய்ஞான பார்வை. நமது மரபு வழி இயல்பான கருமையத்திற்கும் நமது விழிப்புணர்வு ஆற்றலான அறிவிற்கும் இடையே உள்ள இயக்கவியல் தொடர்பை ஆராய்வோம். தவம், அகத்தாய்வு, காயகல்பம் மற்றும் அறநெறி வாழ்க்கை போன்ற பயிற்சிகள் எவ்வாறு இப்பிணைப்பை தூய்மைப்படுத்தி நாம் மேன்மை அடைய உதவுகிறது என்பதை ஆராய்வோம். அறிவியல் விளக்கம். விஞ்ஞான சான்று. கருமையம் என்ற கருத்தானது நவீன மரபியல் துறையின் ஒரு பிரிவான ஜெனடிக்ஸுடன் எப்படி பொருந்துகிறது என்பதையும், அறிவை பயிற்றுவிக்கும் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளானது நரம்பியல் கண்டுபிடிப்புகளால் எவ்வாறு உறுதி செய்யப்படுகின்றன என்பதை சான்றுகளுடன் பார்ப்போம். தாக்கங்களும் செயல்பாடும். இவை அனைத்தும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எவ்வளவு ஆழமான தாக்கங்களை உருவாக்குகின்றன என்பதை சிந்தித்து செயல்படுவோம். வேதாத்திரிய விளக்கம். கருமையத்தின் கட்டமைப்பு. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கருமையத்தை நமக்குள்ளே இயங்கும் ஒரு தெய்வீக புதையல், பெருநீதி, ஒவ்வொரு செயலுக்கும் பாரபட்சமின்றி விளைவை தரும் ஒரு தெய்வீக நீதிமன்றம் என்றும், அகம், நெஞ்சம், உள்ளம், ஆன்மா, உயிரின கருவூலம், காந்தக்கல ராஜ்யம், சரித்திர குறிப்பு பெட்டகம், மாய துணைவன் என்று பலவாறாக குறிப்பிடுகிறார். மேலும் உடல் மையம், உயிர் மையம், ஜீவகாந்த மையம் ஆகிய மூன்றின் ஒருங்கிணைந்த மையமே கருமையம் என்று குறிப்பிடுகிறார். வித்து. உடல் மையம். இது கருமையத்தின் பௌதீக அடித்தளமாகும். நாம் உண்ணும் உணவானது 7 தாதுக்களாக ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, இந்துநாத குழம்பு ஆக மாற்றமடைந்து அதன் நுட்பமான சாராம்சமாக வித்துவாக மாறுகிறது. இதுவே மரபியல் மற்றும் வினைப்பதிவு குறியீடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வாகனம் என்று கூறுகிறார். அடுத்தது உயிர். அண்டம் முழுவதும் நிறைந்துள்ள இறை துகள்களின் தொகுப்பான விண் துகள்கள் உயிரினங்களில் உயிர் துகள்களாக செயல்படுவதாகவும், அவை தன்னைத்தானே அதிவேகமாக சுழலும் இத்துகள்களே உயிர் துகள்களாக உடலில் வாழ்வின் அடிப்படை ஆற்றலாகும். ஜீவகாந்தம். உயிர் துகள்கள் உடலில் சுழலும் போது அவற்றிலிருந்து எழும் விரிவலைகளே
ஜீவகாந்தம் எனப்படுகிறது. இதுவே நம் உடலில் மற்றும் மனதின் இயக்கங்களுக்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் எண்ணங்களுக்கும் எரிபொருளாக செயல்படுகிறது என்று கூறுகிறார் நமது குருகுரார். மேற்கண்ட மூன்றும் இணைந்த கருமையமானது ஒரு பிரபஞ்ச கணினி வன்பொருள், அதாவது காஸ்மிக் ஹார்ட் டிரைவ் போல் செயல்படுகிறது. இதனையே நம் மகான் வினைப்பதிவு பெட்டகம் என்று கூறுகிறார். மேலும் நமது ஒவ்வொரு உடல் செயல், புலன் உணர்வு, மனம் மற்றும் உணர்ச்சி அதிர்வுகள் அனைத்தும் ஜீவகாந்த களத்தில், அதாவது கருமையத்தில் ஒரு பதிவை உருவாக்கி அவற்றை ஈர்த்து சுருக்கி தன்னகத்தே இருப்பாக வைத்துக் கொள்கிறது. இவை 3 அடுக்குகளாக அமைகின்றன. அவை சஞ்சித கர்மம், நம் முன்னோர்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நாம் பெற்ற அனைத்து வினைப்பதிவுகளின் மொத்த தொகுப்பாக விளங்குகிறது என்பதால் ஜீவனை இன சரித்திர குறிப்பு பெட்டகம் என்று குறிப்பிடுகிறார். அது பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் வாக்ஸ் ஆஃப் த ஸ்பீஷீஸ். 2வது பிராரப்த கர்மம். மேற்கண்ட தொகுப்பிலிருந்து நாம் இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய பதிவுகளாகவும் நமது 3 வயதிலிருந்து இன்று வரை செய்த செயல்களின் பதிவுகள் அனைத்தும் மேலடுக்கு பதிவுகளாக கொண்டதாக உள்ளது. ஆகாமிய கர்மம் ஆன்மா இச்சைப்பட்டு சஞ்சித பிராரப்தத்தை அடிப்படையாக கொண்டு இனிமேல் நாம் செய்ய உள்ள செயல்களின் பதிவுகள், அதாவது ஒவ்வொரு கணமும் நாம் புதிதாக உருவாக்கும் பதிவுகளை கொண்டது. மகரிஷியின் கருமைய தத்துவமானது பிரபஞ்சத்தின் அடிப்படை காரண காரிய தத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. அறிவில் பரிணாமம், ஞானத்தை நோக்கிய பயணம். எந்த ஒரு செயலையும் ஒழுங்காக செய்கின்ற ஆற்றலுக்கு அறிவு என்று பெயர். அதாவது இங்கிலீஷ்ல தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் இன் எவ்ரிவேர் இஸ் கால்டு கான்ஷியஸ்னஸ். அறிவு என்பது அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தன்னை வெளிப்படுத்தவும் கூடிய ஒரு பேராற்றல் ஆகும். மனதின் அடித்தளமே அறிவு எனலாம். இந்த மனதின் செயல்பாடுகளை நாம் குருவிரார் 4ஆக பிரிக்கிறார். புறமனம் கான்சியஸ் மைண்ட், புலன்வழி தரவுகளை பகைப்பாய்வு செய்யும் மேற்பரப்பு நிலை. நடுமனம் மூளையை மையமாக கொண்டு நினைவுகளையும் பழக்கங்களையும் சேமித்து வைக்கும் நிலை. அடிமனம் கருமையத்தை இருப்பிடமாக கொண்டு ஆழமான நிலை. நமது அடிப்படை பதிவுகளும் உள்ளுணர்வும் இங்கிருந்தே எழுகின்றன. தெய்வ நிலை பிரபஞ்ச கலத்துடன் ஒன்றாக கலந்திருக்கும் இறுதியான நிலை, அதாவது வான்காந்த பதிவு. அறிவின் பயணம் என்பது அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு பரிணாம பயணம். இதனை நமது மகரிஷி 3 நிலைகளாக விளக்குகிறார். அவையாவன அஞ்ஞானம், அறிவின் ஆரம்ப நிலை, உள்ளுணர்வினாலும் பழக்கத்தினாலும் இயக்கப்படுகிறது. விஞ்ஞானம், அறிவின் வேக நிலை, பௌதீக உலகின் பாகங்களையும் அதனின் இயக்கத்தையும் பகுத்து அறிவது. அடுத்தது மெய்ஞானம், அறிவின் பூரண நிலை, மூலத்தை, முழுமையை மற்றும் தன்னைத்தானே உணர்ந்த நிலையாகும். அறிவை அறிவால் அறிய பழகுதல் என்பது யோகத்தின் வரையறையாகும். இப்படிப்பட்ட உள்நோக்கிய பயணமானது நம்மை விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ கற்றுத்தருகிறது. இதுவே ஞானமான வாழ்வின் அடையாளமாகும். அடுத்ததாக கருமையத்தில் உள்ள தீய பதிவுகளும் எண்ணங்களாகவும் ஆசைகளாகவும் மனதில் எழுந்து மேலும் புதிய தீய பதிவுகளை உருவாக்கி அந்த சுழற்சியை வலுப்படுத்துகிறது. இதற்கான தீர்வே கருமைய தூய்மை. இதுவே வேதாத்திரியத்தின் முக்கிய பயன்பாடாகும். ஒழுங்குபடுத்தப்பட்ட கூர்மையான அறிவினால் பழைய தேவையற்ற பதிவுகளை செயலிழக்க செய்துவிட்டு புதிய ஆக்கப்பூர்வமான பதிவுகளை உருவாக்க முடியும். இதற்காகவே மகரிஷி அவர்கள் 4 அம்ச வழிகளை தந்துள்ளார். அவையாவன அகத்தவம், மனதை அமைதிப்படுத்தி அறிவை கூர்மையாக்கி ஓர்மையுடன் கவனிக்க உதவும் அடிப்படை பயிற்சி. இதனால் அறிவின் திறன் அதிகரிக்கிறது. அடுத்தது அகத்தாய்வு, கூர்மையான அறிவை கொண்டு எண்ணத்தை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலைகளை ஒழித்து தன்னைத்தானே அறிய, அதாவது நான் யார் என்பதை அறிய உதவுகிறது. அடுத்ததாக காயகல்பம், கருமையத்தின் அடிப்படையான வித்து சக்தியை பாதுகாத்து வழிப்படுத்தி பலப்படுத்தும் அற்புதமான பயிற்சி. அடுத்தது அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகியவற்றை கடைபிடித்து வாழும் போது தீய பதிவுகள், அதாவது ஆகாமிய பதிவுகள் வராமல் பாதுகாக்கிறது. மேற்கண்ட செயல்களால் ஆழ்ந்த அமைதி. சொல்லுங்கய்யா. ஒரு நிமிடம். சசிகலாமா,
இருங்க சசிகலாமா, ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு டைரக்டா கோகோஸ்ட் உங்களுக்கு சரிங்க ஹோஸ்ட் ஐயா. கொடுத்தேன். நீங்க எண்டு கோல்டு உடம்பு கொடுத்துறேன். சளி தொந்தரவா இருக்கு. சரிங்க ஐயா. ஓகே ஓகே. உங்களுக்கு ஹோஸ்ட் தொடரலாமா? கொடுத்தாச்சு. நீங்க எண்டு நீங்க பேசலாம். மேற்கண்ட செயல்களால் ஆழ்ந்த அமைதி, நல்லிணக்கம் என்னாச்சுங்கய்யா? மேற்கண்ட செயல்களால் ஆழ்ந்த அமைதி, நல்லிணக்கம், நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுத்து எண்ணம், சொல், செயல்கள் மூன்றும் ஒரே திசையில் பயணிக்கும் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அறிவியல் விளக்கம். மகரிஷி அவர்கள் தனது தத்துவத்தை எப்பொழுதும் ஒரு அறிவியலாகவே முன்வைக்கிறார். கருமையம் மற்றும் ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் என்ற கருத்தை ஒரு எளிய ஓமையுடன் புரிந்து கொள்வோம். நமது டிஎன்ஏ என்பது ஒரு கணினியின் வன்பொருள் என்றால், ஜெனடிக்ஸ் என்பது அதில் நிறுவப்பட்ட மென்பொருள் எனலாம். நமது வாழ்க்கை அனுபவங்கள், உணவு, மன அழுத்தம் மற்றும் நம் முன்னோர்களின் அனுபவங்களை எழுதுவதே இந்த மென்பொருள் ஆகும். இதுவே வன்பொருளுக்கு கட்டளை இடுகிறது. அதாவது இச்செயல் முறையானது டிஎன்ஏ வரிசையை மாற்றாமல் அப்படியே மரபணு வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தும் ரசாயன குறிச்சொற்களை, கெமிக்கல் டாக்ஸ் சொல்றாங்க, உள்ளடக்கியதாகும். இங்கேதான் மகரிஷியின் வினைப்பதிவு என்ற கருத்தானது ஜெனடிக் குறிப்பான்களுடன் நேரடியாக பொருந்துகிறது. பரம்பரையாக கடத்தப்படும் அறிவியல் சான்றுகள் இவ்விணைப்பை மேலும் வலுப்படுத்துகின்றன. ஒரு காலத்தில் ஆன்மீக கருத்தாக இருந்த கர்ம வினையானது பரம்பரையாக தொடரும் என்பது தற்போது ஒரு உயிரியலின் உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹோலோகாஸ்ட் போன்ற பெரும் துயரங்களை அனுபவித்தவர்களின் சந்ததியினரிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளானது பெற்றோர்களின் மன அழுத்தத்தின் ஜெனடிக் வடுக்கள் அவர்களின் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளிடம் காணப்படுவதை காட்டுகின்றன. இது சஞ்சித பிராரத்த கர்மா மூலக்கூறு மட்டத்தில் எவ்வாறு செயல்படக்கூடும் என்பதற்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிஜமான உதாரணம். அறிவியலானது ஜெனடிக் குறிப்பானை கண்டறிகிறது, என்ன, எப்படி என்பது. ஆனால் வேதாத்திரியமோ அது ஏன் என்பதை விளக்குகிறது. இது செயல் விளைவு விதியின் கீழ் ஒரு கடந்த கால செயலின் பதிவு ஆகும். ஆனால் இப்பதிவு ஒரு நிரந்தர மரபணு கரை அல்ல, இது ஒரு தகவலே. நமது ஒவ்வொரு கணமும் நமது ஆகாமிய கர்மத்தால் புதிய தகவல்களை உருவாக்கி கொண்டிருப்பதால் பழைய பதிவுகளை தூய்மைப்படுத்தும் புதிய நேர்மறையான ஜெனடிக் குறிப்பான்களை உருவாக்கும் என்பது எண்ணம். அறிவு மற்றும் நரம்பியல். உணர்வு பூர்வ பயிற்சியின் அறிவியல். நமது மூளையானது அனுபவத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் அற்புதமான திறனான நியூரோபிளாஸ்டிசிட்டி தனிப்பட்ட மாற்றத்திற்கான உடலியல் அடிப்படை ஆகும். நமது தியானம் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை உணர்வுடன் வழிநடத்தும். உதாரணம், தியானம் செய்பவரின் மூளையில் ஏற்படும் மாற்றங்களை எம்ஆர்ஐ போன்ற நரம்பியல் படம் எடுக்கும் கருவிகள் மூலம் விஞ்ஞானிகள் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு EEG மூலமும். தலைமை நிர்வாகியை வலுப்படுத்துதல். ப்ரீ பிராண்டல் கார்டெக்ஸ், அதாவது தியானம் மூளையின் முன்மடல் புறணி பகுதியை தடிமனாக்குகிறதா. இது கவனம், உணர்ச்சி கட்டுப்பாடு, சினத்தை தவிர்த்தல், விளைவறிந்த அல்லது அயரா விழிப்பு நிலையில் ஞானமாக முடிவெடுத்தல் ஆகிய செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறதா. தொடர்ச்சியான பயிற்சியால் மூளையின் பயம், மன அழுத்த மையமான அமிக்டாலாவின் அளவையும் செயல்பாட்டையும் குறைத்து, உணர்ச்சி வயப்படுதலையும் குறைத்து அமைதியான மனநிலைக்கு வழிவகுக்கிறதாம். மேலும் தியானமானது மன உளைச்சல், கடந்த கால நினைவுகளால் ஏற்படும் கவலை, தன்னை பற்றி மிகையாக சிந்தித்தல் போன்றவற்றை குறைத்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ வழிவகுக்கிறது. ஆக கருமையம் என்பது நமது மரபணு மற்றும் ஜெனடிக் வரைபடம் எனில், அறிவு என்பது அந்த வரைபடத்தை படித்து பிரித்து எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நரம்பியல் கருவி எனலாம். எனவே நமது பயிற்சிகள் நரம்பியல் கருவியை நாமே கூர்மைப்படுத்தி நமது மரபணு விகுதியை மாற்றி அமைத்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ உதவுகிறது என்று கூறினாலும் மிகையாகாது. உள்ளுணர்வு விளக்கம். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய ஆகாமிய கர்மத்தை, புதிய ஜெனடிக் குறிப்பானை உருவாக்குகிறது என்பதை உணரும் போது ஒவ்வொரு கணமும் நம்மை தொடர்ந்து விழிப்புடன் வாழ தூண்டுகிறது. இந்த அறிவானது நமது பெற்றோரையோ
விதியையோ சூழ்நிலையையோ குறை கூறும் பழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. நமது இன்றைய செயல்கள் நமது பழைய பதிவுகளின் அடிப்படையில் அமைந்தவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றை மாற்றுவதற்கான கருவியும், அதாவது பிராக்கெட்ல அறிவு, வழிமுறையும் நம்முடைய பயிற்சிகள் நம்மிடமே உள்ளது என்பதை முழு பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம். மேலும் நமது கருமையத்தை தூய்மைப்படுத்துவது என்பது நமக்கு கடத்தப்பட்ட தீய பதிவுகளை செயலிழக்க செய்து நமது சந்ததியினருக்கு தெளிவு, ஆரோக்கியம், உடற்பயிற்சி மூலம் அமைதி என்ற பாரம்பரியத்தை விட்டு செல்ல உதவுகிறது. முழுமையான சுகாதார அமைப்புக்கு வழிவகுக்கிறது. சொந்த அனுபவம் நம்ம அங்க சொல்லிக்கலாம் இல்லையா. அடுத்து கையோகாவின் அறிவியல் ரீதியாக ஆவணப்படுத்தப்பட்ட உயிரியல், உளவியல், சமூக நன்மைகள், உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துதல், சுவாச செயல்பாட்டை மேம்படுத்துதல், மனக்கவலையை குறைத்தல் மற்றும் சமூக உறவுகளை செம்மைப்படுத்துவது வரை எதிர்கால மருத்துவத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக அமைகிறது. மேலும் தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற மகரிஷியின் மாபெரும் தொலைநோக்கு பார்வையானது கற்பனை கனவு அல்ல, அது நடைமுறை சாத்தியமும் அறிவியல் பூர்வமான ஒன்று என்பதை உணர வைக்கிறது. செயல்பாட்டிற்கான அழைப்பு அல்லது பிரதிபலிப்பு. நாம் அனைவரும் கடந்த காலத்தின் விளைவுகள் மட்டுமல்ல, நமது எதிர்காலத்தின் படைப்பாளிகளும் ஆவோம். நமது கருமையம் களிமண் என்றால் நமது அறிவு ஒரு குயவனின் கை ஆகும். வேதாத்திரியம் நமக்கு களிமண்ணின் தன்மையை பற்றி மட்டுமல்ல, அந்த குயவனின் கைகளை திறம்பட பயிற்றுவிக்கவும் கற்றுத்தருகிறது. இன்று முதல் நமது பயிற்சிகளை இயந்திரத்தனமாக செய்யாமல் நம்முடைய உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை ஒரு புனிதமான உயிரியல் மற்றும் ஆன்மீக ரசவாதத்தில் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ஈடுபடுவோம் என்ற ஒரு முழு உணவுபூர்வமான விழிப்புடன் அணுகி ஒவ்வொரு சுவாசத்திலும் பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு எண்ணத்திலும் நமது விதியை உண்மையாகவே திருத்தி எழுதி நமது பரம்பரையை நிறைவான வாழ்க்கை வாழ வழிவகுத்து அமைதியான உலகிற்கு பங்களிப்போம். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்ற மகரிஷியின் ஆழமான மேற்கோளுடன் இந்த டாக்குமெண்டை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இல்லையாம்மா, இது என்ன திருத்தங்கள் பண்ணலாம், என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நான் 2 நாள்ல நான் எப்படியாவது டைப் படிச்சு உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேங்க. குரு ஐயா வாழ்க. குரு அவங்களுக்கு சொல்லிடுங்க எப்படி. வாழ்க வளமுடன். மிக அருமையான உரை, அருமையான உரை, அருமையா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்கிறீங்க. இது கான்ஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத தியாகராஜன் ஐயா சொல்றாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒவ்வொன்றும் அற்புதமான பாயிண்ட். இது கான்ஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன் நான். ஐயா, அவங்க சொன்ன ஃபார்மேட்ல தாங்க இதெல்லாம் எழுதிருக்கேன். இல்ல அது அந்த ஃபார்மேட் கரெக்ட்டுங்கம்மா. வாசகங்கள் சொல்றேன். ஓகே ஓகே, சரிங்க. அத யார் டிசைட் பண்ணணும், டிசைட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணும் அதான் வாசகங்கள் மட்டும் கொஞ்சம் மாத்த வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, சரிங்க. சொல்லுங்க. மற்றவங்களும் தங்களுடைய கமெண்ட்டை சொல்லலாம்னு சொல்லுங்கய்யா. ரவிபிரகாஷ் ஐயா, சாரி அவரே தான் வரும். சிவபிரகாஷ் ஐயா. அம்மா வாழ்க்கை மேடம். அம்மா ஒண்ணும் இல்ல, நம்ம முதல் பார்வையா நம்ம வேதாத்திரி பார்வை வச்சிடறோம். 2வது அறிவியல் பார்வை, நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் அது கொண்டு வரலாம். 3வது அப்படிதான் பிரிச்சு நம்ம கொண்டு வரோம். ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஆனா பெரும்பாலும் உங்ககிட்ட அப்படி வரல. ஏதோ 1 2 இருந்தா அதை நம்ம சரி பண்ணணுங்கம்மா, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல, நல்லா சிறப்பா இருக்கு. ஐயா ஜெயபாலியாவையும் கேட்டலாம். ஐயா நீங்களும் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. நம்ம வேதாத்திரிய பார்வையில அது ஓகே, 90% வேதாத்திரிய பார்வையில ஓகே. சரி,
சயின்ஸ்ல நீங்க கருமையம் அப்படிங்கறது என்ன சொல்ல முடியும்? அப்ப டிஎன்ஏ தான் வந்துடுறீங்க. ஆமாங்கய்யா. ஆமா. அப்ப அதுல எப்படி பதிவு பண்ணுது? டிஎன்ஏக்குள்ள எப்படி பதிவு பண்ணுது? அத பத்தி வேற யார் சொல்லியிருக்காங்க? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? பேர ஆமா. குழந்தைகிட்ட வருது இல்ல, ஆமா. 7 தலைமுறைக்கு வருதுன்னு சொல்லி அவங்க முயலை கிராஸ் பண்ணி ம். வெள்ளை முயல்களையும் பிரவுன் கலரையும் முதல் பிரீடிங்ல பண்றாங்க. சரி. அதுக்கு பின்னாடி வெள்ளை முயல்களை மட்டுமே பிரீட் பண்ணிட்டே வர்றாங்க. சரி. 6 தலைமுறை கழிச்சு 7வது தரம்ல வெள்ளை முயலுக்கு பிரவுன் கலர் முயல் பிறக்குது. சரி. இது கடத்தி கொடுக்குதுங்கிறது இதெல்லாம் ரொம்ப ஜெனட்டிக்ஸ் ரொம்ப முதல்ல சொல்லிட்டாங்க. சரி. நம்ம அந்த கருமையம்ங்கிறது இப்ப அந்த இடத்துல எப்படி வருது? சரி, அதுல இருக்கிற பதிவுகளுக்கு ஏற்பதானேங்க. அது மரபணு பதிவுன்னு சொல்றோம்ல, தரப்பதிவுன்னு சொல்றோம் இல்லையா? அதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, சயின்ஸ்ல சொல்லிட்டாங்க. ஆமா. 7வது தலைமுறைக்கு வருதுங்கிறதும் ம். 1:3 ரேஷியோல குணங்களை இதை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறதும் ம். அங்கங்க சொல்லி 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 கொண்டு வந்துட்டாங்க. சரி. நம்ம அந்த கருமையத்தை டிஎன்ஏ எந்த இடத்துல கொடுப்பீங்க? எது டிஎன்ஏல கொடுப்பீங்க? அல்லது கருமையத்தை நீங்க எந்த இடத்துல மாத்தி சொல்றது? அப்ப சீவகாந்தம் வரணும். ம். ஆமா. ஜீவகாந்தம் பதிவு பதிவு எப்படி ஏற்படுத்துது? நீங்க அதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க ஆமா. அகத்தம், அகத்தாய்வு, காயகல்பம், அறநெறி வாழ்வு இதெல்லாம் ம். நம்ம தத்துவத்துக்கு ஓகே. ஓகே. அதுக்கு அதுக்கு கொடுக்கும் பொழுது அதை எப்படி கொடுக்கறது? இதுல இதுல எதையுமே குறைக்கிறதுக்கு இல்லை. அது வேதாத்திரியத்துல நீங்க எடுத்து சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஓகே. ம். நம்ம கருமையம் என்பதை விஞ்ஞானமா பார்வைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதுல டிஎன்ஏவுக்கு போயிட்டீங்க. டக்குன்னு டிஎன்ஏவுக்கு போயிட்டீங்க. ஓகே ஆமா. தான். ஆமா. ஆ. அதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா அப்ப சயின்ஸ் டிஎன்ஏ என்ன சொல்லுது? வேதாத்திரியம் டிஎன்ஏ என்ன சொல்லுது? நாங்க போகணும். ஓகே. ஜெனட்டிக்ஸ் என்பது மரபியல். அதை சார்ந்து படிக்கிறதெல்லாம் மரபியல்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான். சரி. ஜெனட்டிக்ஸ்ங்கிறது மரபியல். சரி. அப்ப நீங்க அது ஒரு சாஃப்ட்வேர்னு கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எங்க லோட் ஆகுது? ஓகே. எங்க இருந்து வச்சிருந்து எடுத்து தருது? ம். அதுக்கு ஏதாவது இருக்கா? அப்புறம் தியானத்துக்கு போயிட்டீங்க. மூளை செல்கள், நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆமா. அது தியானத்துக்கு அரங்க பண்ணிக்குவாங்க. அது நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. சரி. தியானம் பண்றதுனால கருமையத்துல இப்ப அவங்க குரோமோசோம்ல இருந்து டெலோமியர் அதிகமாகுது ஆமா. தியானம் டெலிமியர். பண்றதுனால. ஆமா. ஆமா. அந்த மாதிரி பாயிண்ட் நீங்க கொடுக்கலாம். சரி. இந்த டிஎன்ஏ கொடுத்துட்டு டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏவை எடுத்துக்க. இல்ல அதை சரி. சார்ந்து வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ம். பாரு இன்னைக்கு ஒண்ணு போட்டிருப்ப இந்த டாக்டர் பாப் அப்படிங்கிற ஒரு ம். நம்ம டிஎன்ஏக்குள்ள எந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுங்கிற மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற தரவுகள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க. ஓகே. சரிப்பா. சரி. ஆமா. அதை அப்ப எடுத்து நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானங்க. ஜீவகாந்தம் ம். ஜீவகாந்தம் பதிவு ம். இந்த பதிவு ம். எவ்வளவு காலம் தாங்குது? ம். ஏன் சயின்ஸ்ல அது விடுபட்டு போயிருக்கு? ம். இப்ப நம்ம இந்த இடத்துல ஆட் பண்றதுனால அது பின்னாடி நீங்க சொல்ற குறிப்பானைகள் இப்ப ஸ்கை யோகா பத்தி நீங்க வேண்டியதே இல்லை. நீங்க இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகே. இதை ஒட்டி மட்டும் எடுத்து நீங்க மேல வைக்கிறீங்க. சரி. ஜெயபாலண்ணா நீங்களே ஹெல்ப் பண்ணலாங்கண்ணா. இதுலதான் நீங்க தான் எக்ஸ்பர்ட் கருமையத்துல. ஏன்னா குரு அவங்க டிஎன்ஏ ஸ்காலரே நீங்க தானேங்கய்யா. அதனால நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேங்கய்யா. அது இல்ல ட்ரை நீங்க பண்றேன். நீங்க தனியா நான் ஏற்கனவே எடுத்து வச்சது நம்ம எடுக்கிறது பிரயோஜனம் இல்ல. அதுல இருந்து சில பாயிண்ட் இருக்குல்ல எடுத்து போடலாம். மத்தவங்க சரிங்கய்யா. நீங்க சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சத எல்லாருக்கும் தெரியுமாங்க இப்ப வந்திருக்கவங்களுக்குலாம்? யாருக்கும் தெரியாது. அப்புறம் அதை நீங்க சொல்லலாம்ல, அவங்களுக்கு தெரியறதுக்காகவாவது சொல்லலாம்ல. அதான் இப்ப இது அது ஜீவகாந்தம் மெயினா ஜீவகாந்தத்தை எடுத்துட்டேன். சரி. காந்தத்தை சுருக்கிட்டு போறோம். கருமையத்தை நான் சின்னதா பண்ணி ஒரு 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 சிங்கிள் கோடானுக்குள்ள இயற்கை இந்த பதிவு வச்சிருக்கு. அந்த இடத்துல வரல அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நானோ ஜெனட்டிக் சென்டர்னு அதுக்கு பேர் கொடுக்குறேன். சரி. நியூக்ளியஸ்குள்ள அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்ட்ரென்தன் ஆகுது. அப்ப நியூக்ளியஸ்குள்ள மைக்ரோ ஜெனட்டிக் சென்டர்னு அதுக்கு பேர் மாத்துறேன். சரி. மகரிஷி ஜெனட்டிக் சென்டர்னு கொடுத்தாலும் இயற்கை என்பது அதை சுருக்கி கொண்டு போய் வைக்குது. விரிச்சதுன்னா அது பிரபஞ்சம் வரைக்கும் யுனிவர்சல் ஜெனட்டிக் சென்டர்னு கொடுக்கறது. எல்லாம் லிங்க் ஆயிருக்குதுங்கிறதுனால அதை கொடுத்துறோம். அது மாதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் பதிவு சுருக்கி அந்த அளவுக்கு கொண்டு போய் இயற்கை வைக்குது. அதை விரிச்சு காமிக்கு. இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். யார் சொல்லியிருக்காங்க, எதோட இருக்கு, அவங்க சீக்வன்சி பேட்டர்ன் கொண்டு வர்றாங்க. சயின்ஸ்ல ATCG எப்படி வருதோ
ம், அந்த சீக்வன்சி பேட்டர்ன் எப்படி நம்ம பார்கோடிங் போட்டா ரேட்டை சொல்லுதோ ம், ம். அந்த மாதிரி சீக்வன்சி பேட்டர்ன் தான் அவங்க இது வரைக்கும் சயின்ஸ் நிக்கிறாங்க. சரி. வேதாத்திரி மகரிஷியில வந்து நமக்கு சிவகாந்தம்ங்கிறனால சுழற்சி ம், எங்கெல்லாம் சுழலும் சுழல் மையமும் அமைகிறதோ ம், அந்த சுழற்சிக்குள்ள சுருக்கி வச்சிருந்து விரிச்சு விடுது. அப்ப அது வந்து என்ன ஆகுது, ம், அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ம். அப்ப அது டிஎன்ஏக்குள்ள போய் அந்த சிங்கிள் கோடானுக்குள்ளே அதே வேலை செய்யுது. ம், ஸ்ட்ரென்த் ஆக ஆக அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி மூளைக்கு வரும் பொழுது என்னவா எடுத்து கொடுக்குது. ம். இப்படி கொண்டு போயிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கு. அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். இங்க யாருக்கு கொடுக்குறாங்க, ம், ஜீவகாந்தத்துக்கு என்ன கொடுக்குறாங்க, டிஎன்ஏக்கு என்ன கொடுக்குறாங்க, ம், மனம் எதோட எங்க வந்து சேருது, ம், மனமும் ஜீவகாந்தமும் அப்படிங்கும் போது அதில் ரெஃபர் ஆயிக்குது. ம், இப்ப நீங்க அகத்தவங்கும் பொழுது அங்க மனதை கொண்டு வர்றீங்க. ம், ம். தவமுறைகள்ல கொண்டு போயிட்டீங்க. அதை நீங்க ஆமா. எப்படி கருமையத்துல போய் அதை எப்படி கிளாரிஃபை பண்ணுது. ம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுங்க. அது தொகுப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தொகுப்பா எடுத்துக்கலாம். சரிங்க. அது சரி. அது இல்ல இவ்வளவுதான் வருது அப்படின்னா விட்டுருங்க, ம். அடுத்தவங்க வரும்பொழுது பேசிக்கலாம். சரி. ஓகேங்க. ட்ரை பண்றீங்க. முடிஞ்ச ஆமா, வரைக்கும் கொடுக்க அவ்வளவுதான். பார்க்கலாம். ம். அந்த 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 வழிமுறைகள்ல தேடி பாருங்க. ம். அது நிறைய உள்ளுக்கு போறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம அறிவியல் அரங்கத்தில் நான் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, டாக்டர் பாப் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி. அதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி போகுது அப்படின்னு. ம், ம், ம். டிஎன்ஏக்குள்ள இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி போகுதுன்னு படம் போட்டு ம். அதை ஒரு இதா போட்டிருக்கு. யூடியூப்ல வர்ற மாதிரி ஒரு நிமிஷம் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி. இதெல்லாம் அவங்க போயிருக்காங்க. நம்ம அதோட ரெஃபர் பண்ணி எடுக்க முடியுமா, ம், இதோட ம், பேரல் கம்பேர் பண்ண முடியுமா ம். அப்படின்னு பாரு. சரி. ஓகே. எங்க குருநாதருக்கு எனக்கு கத்துக் கொடுக்க முடியாது. ஐயா இப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இல்ல இல்ல சங்கடம் வரக்கூடாது. இல்ல அதாவது இதுல எதுக்குங்க சங்கடம்? இப்ப நீங்க சொன்னதை நம்ம நம்ம அதுக்குதானே தத்துவ கருத்துல அபிப்பிராயத்தை கேட்கிறோம். இதுல சங்கடம் எல்லாம் எனக்கு வருது. தத்துவ கருத்துல நல்லாவே இருக்கு. ஓகே. அந்த மாதிரி அங்க தேடும் பொழுது அவங்க எங்கேயாவது ரிசர்ச் பண்ணிருக்காங்களா, ம், ம், ம். ஒவ்வொன்னும் தேடி பண்ணி பாருங்க. சரிங்க. ட்ரை பண்றீங்க. ஆமா, ஏன்னா நம்ம தனித்தனியா ஒருத்தர் சொன்னதை நம்ம திருப்பி சொல்லாத நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்ப சரி. நம்மளே சொல்லாத அவங்க எடுக்கும் பொழுது நிறைய நிறைய தேடி எடுக்கிறாங்க. ம், ம், ம். எடுத்து எடுங்க. இப்ப நம்ம எல்லாம் குரல பண்ணி யாருக்கு நல்லா இருக்கோ அதை ஆட் ம். பண்ணிட்டு வந்து ஒரு கருத்தை கூட கொடுத்துடலாம். சரிங்க. ஓகேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னதான் நீங்க குருன்னு சொன்னாலுமே நீங்க தான் இப்ப டிஎன்ஏல பிஹெச்டி வாங்கினீங்க. நானா வந்தேன்? நீங்க தானே அப்படி இல்ல. வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க குரு நீங்க சிஷ்யரா கூட இல்ல. நீங்க தான் இப்ப குருவா இருப்பீங்க. அதனால சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க சொன்னது இந்த டிஎன்ஏல நீங்க பிஹெச்டி பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்து என்னெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. நாங்க படிச்சது இல்ல. அதனால நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் நான் இதோட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எது நம்ம கம்மி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் அப்படின்னு என் மனசுக்கு படுதுங்க. அதனாலதான் கேட்டேன். சரிங்களா? பதிவுங்கிறதுக்கு மெமரி ம், ப்ரோக்ராம் ம், அப்படின்னு அவங்க வெவ்வேறு வார்த்தைகளை வைக்கணும். பதிவுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ம், ம். நம்மளது வந்து பதிவு இம்பிரிண்ட்ஸ் மகரிச்சு கொண்டு போயிடுறாங்க. ஆமா, ஆமா. அந்த இம்பிரிண்ட்ஸ்ங்கிறத ஜெனட்டிக்கல் இம்பிரிண்ட்ஸ் போட்டு பாருங்க எங்கேயாவது. ம், சரிங்க. கூகுள்லயோ இல்ல இந்த ஏஐலயோ போட்டு பாருங்க. சரிங்க. ஆமா, ஜெனட்டிக்கல் இம்பிரிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க. சரிங்க. அது கொடுக்கறத தேடி யாரு கொடுத்துருக்காங்க, இதை பத்தி யாராவது பேசிருக்காங்கன்னு. ஓகே. ஏன்னா தனித்தனியா தேடினா ஆளு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்குங்கிறதுக்கோசம் தான். சரிங்கய்யா. சரி. சரிங்க. ஓகேங்க. நன்றிங்கய்யா. அதுல ஒரு அற்புதமான நீங்க அனுப்பிச்சதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அழிவதே இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கய்யா. ஆமா. கரெக்ட். ஜெயபாலனா, ஆமாங்க. நீங்க அனுப்புனதுல இன்ஃபர்மேஷன் வந்து அழிவதே இல்லை, கருமையம் அழிவதே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது சொல்றாங்க. நம்மளும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். பதிவுகள் அழிக்க முடியாது, இருக்கும், வெளிப்படாது. அவ்வளவுதான். தவம் பண்ண வெளிப்படாது. அது அழிஞ்சு போச்சுன்னா சொல்லிக்கலாம் அப்படின்னு. இல்ல, அது அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க அனுப்புன வீடியோல போட்டிருக்காங்கண்ணா. பிரமாதமான பாயிண்ட் அது. நன்றிங்கய்யா. அடுத்தவங்க படிக்கட்டுமாங்கய்யா? அடுத்தவங்க யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க.
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. போன வாரம் நம்ம ம். குரு ஐயாவும் அவங்க தியாகராஜன் ஐயாவும் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? QMMன்னு சொல்லிட்டு குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே. நான் அது இன்னும் உள்ள ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா பார்க்கலம்மா. சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ம். போன வாரத்துல தான் அது வந்து வெளியீடு செஞ்சிருக்காங்க. சரி. அது வந்து எப்படி வந்து அது வந்து பதிவு செஞ்சுக்குது இந்த ம். பிரபஞ்சத்தின் அடிப்படை அம்சம் அந்த பொருள் மேட்டர் ம். அப்படிங்கிறதுல ம். அந்த ம். ஆற்றல் ம். எனர்ஜி அல்லாம அது தகவலை வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து அது பதிவு செஞ்சுக்குது. அப்ப ம். கருமையத்துல அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பதிவுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்த QMM நீங்க வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். இதைத்தான் அவங்க வந்து இம்ப்ரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. ம். ம். இம்ப்ரிண்ட்ஸ்ங்கிற ம். வேர்டை யூஸ் பண்றாங்க அவங்க. இம்ப்ரிண்ட்னே ம். அவங்க சொல்றாங்க அது. ம். 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 ஆமா ஆமா, பதிவுன்னு சொல்றது அவங்க இம்ப்ரிண்ட்னு யூஸ் பண்றாங்க. இல்ல, ஓகே. இங்கிலீஷ்ல ஆமா நமக்கு இம்ப்ரிண்ட் தானே சொல்றாரு மகரிஷி. ஆமா ஆமா மகிழ்ச்சி இம்ப்ரிண்ட்னு தான் சொல்றாங்க. ஆமா ஆமா. அது இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையவே இம்ப்ரிண்ட்ங்கிறாங்க, அப்படியே யூஸ் தமிழ்ல பண்றாங்க. பதிவுன்றாங்க. ஆமா, ஓகே ஓகே. ம். அந்த அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க. சரி சரி. அது இன்னொன்னு ம். என்ன சொல்றாங்கன்னாங்கம்மா, நான் படிச்சு நம்ம இப்படி பார்க்குறேன். இந்த ஓகே மணல்ல சரி. காலை வச்சோம்னா ம். எப்படி நம்ம கால் ம். தடம் பதியுதோ அது மாதிரி அந்த பதியுதான். துகள்ல ம். நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அந்த விண்வெளி ம். அந்த நேரங்கிற கட்டத்துல அந்த ம். ஸ்பேஸ் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நேரங்கிற கட்டத்துல ஒரு ம். ஒரு தடம் வந்து விட்டுட்டு செல்லுது, ஒரு ம். அச்சு ம். விட்டுட்டு செல்லுது அப்படிங்கறத வந்து ம். சொல்றாங்க ம். அதாவது QMMல. இன்ஃபர்மேஷனாலே பேட்டர்ன் தான். ஓகே ஓகே. அதனால ம். வந்து அந்த பார்ட்டிகல்ஸே பாத்தீங்கன்னா அந்த துகளே வந்து அந்த விண்வெளியில வந்து அந்த நேரங்கிற அந்த கட்டத்துல ஒரு தடம் ம். வந்து விட்டு செல்லுதுங்கும் போது அப்ப எல்லாமே அந்த இடத்துல பதிவுகள் அந்த இம்ப்ரிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கு. ம். So அது வந்து அழிவே இல்லை. ஸோ ம். அதை வந்து மாதிரியா பிரதியா வச்சுட்டு தான் மற்ற எல்லா செயல்பாடுகளுமே நடக்குது. இப்ப ம். இங்கேயும் மனிதர்களுக்கு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த கரு மையம் அப்படிங்கிற இடத்துல மையங்கிற இடத்துல நமக்கு சுத்த வெளிதான். ம். ஸோ அந்த ம். இடத்துல வந்து நமக்கு அந்த எப்படி வந்து அந்த இம்ப்ரின்ஸ் நடக்குது, நம்மளுக்கு எப்படி அந்த செயல் விளைவுத்தம் வருது, அந்த பதிவுகள் பதிவாகுதுங்கிறத பத்தி நீங்க இதோட கோர்த்து நீங்க அப்படியே கொடுக்கும்போது இது லேட்டஸ்ட் தகவலுங்கம்மா அது. நான் வேணா சரி மீண்டும் அது அந்த இடத்துல இருந்து எடுத்து அப்டேட் பண்ணி போட்டு விட்டுறேன். சரி பண்றேன். சரிங்கம்மா. ம். வாழ்க நன்றிம்மா, வளமுடன். நன்றி. சொல்லுங்க. இன்னொரு சஜஷன் எனக்கு என்னன்னா, கரு உருவாகுது இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப 2 ஆன உடனே அந்த சிங்கிள் செல் தான் கட்டிக்குது. ம். ஆமா. தாய்கிட்ட இருந்து ஒண்ணுமே இல்ல. ம். அப்ப இந்த ப்ரோகிராமு ஹார்ட், லங்ஸ், லிவர் அதனுடைய ஃபங்ஷனு இது ம். அத்தனையும் அதுக்குள்ளதான் இருக்கணும். ஆமா. இந்த அவங்க உள்ளுக்கு நிறம், முடி, ம். கண்கள், ம். அதனுடைய பார்வை திறன், இது என்ன ம். கெமிக்கல், ம். இது அத்தனையுமே பதிவுல கொண்டு வந்து நீங்க அத அப்படி பண்ணி பாருங்க. ம். இவ்வளவு இருக்கிறதுனால அந்த சிங்கிள் செல்லே அது உடலை கட்டிக்குது. ம். தாயோட எனர்ஜி தான் அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் கொடுக்குது. ஆமா. ஆனா அது உள்ளுக்கு இருக்க அறிவு அல்லது இந்த ம். பதிவு ம். அதை கருமைய மகரிஷி சொல்ற கருமையத்தோட இணைச்சு ம். அந்த கருமையத்துல வாங்கின அத்தனை பதிவும் ஸ்ட்ரென்தன் பண்ணி 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 உடலை கட்டிக்குது. ம். ஒரு ம். முழு உடலையும் இன்னைக்கு எவ்வளவு படிக்கிறோம். ம். முழு உடலையும் படிச்சிட்டோம்னா அந்த படிக்க முடியல. இதற்கு ஆமா. அப்படி அற்புதமா வடிவமைக்கிறது எல்லாமே ம். ஏற்கனவே வம்சாவளியில வந்த பதிவுகள் தான். ம். இது வேதாத்திரி கருத்தோட முழுசா ஒத்து போகுது அப்படின்னு அதை ம். முடிச்சுக்கோங்க. அப்படி ஒண்ணும் இப்படி மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வர மாதிரி எடுத்து ம். முடிக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்க, பார்க்குறேன். ட்ரை பண்றேங்க. ஓகே. சரி ம். சரி நன்றிங்க. வாழ்க. அடுத்தவங்க யாராவது படிக்கணும்னா படிக்கணுங்கய்யா. எங்க குரூப்லயா 2வது. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க. ஐயா ஒரு ஒரு சின்ன சஜஷன் இந்த இடத்துல. அதாவது வந்து இப்ப நாம என்ன கண்டத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா, இருக்கிறதுல வந்து ஒவ்வொரு குரூப்லயும் யார் பிரசன்ட் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செலக்ஷன். இந்த செலக்ஷன்ல வந்து பெரியவங்க நீங்க 4 பேருமே வந்து யார் மனசையாவது புண்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்தை நோக்கி நகர்றீங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பேசிக்காவே ஒரு கிரைட்டீரியா ஃபார்ம் பண்ணிடலாம். முதல்ல யார் வந்து இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் தியாக ஐயாவும் சரி மத்தவங்களும் சரி மெயினா பாக்குறது என்ன, அதுவும் ஆழியார் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம தோண்டி தோண்டி துருவி விஞ்ஞானத்தை யார் விஞ்ஞானத்தை கூட ரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கூட யார் ரிலேட் பண்ணி கொண்டு வராங்களோ அதுக்கு முன்னுரிமை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த மாதிரி ரிலேட் பண்றது வந்து ப்ராப்பரா இருக்கணும்.
இது மாதிரி இருக்கு எனக்கு தோணுது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது இதனால ரிலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்க் மேட்டர்னா வின் அப்படிங்கறது சொல்றதுக்கு ரிலேட் பண்ண முடியுதுல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது எல்லாமே. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நாம புட்டப் பண்ற சயின்டிபிக் பாயிண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து தெளிவா பேச முடியுது, எந்த ரெஃபரன்ஸும், அது ரெஃபரன்ஸ்னு கையில வச்சுதான் ஆகணும். ஆனா கூட வந்து ரொம்ப இதுவா பேச முடியுது ஐயா யாரு வாய்ஸ் அப்படின்னு கேட்கல. பார்க்கணும். வாழ்க வளமுடன். கேக்குதா? எங்களுக்கு இப்ப கேக்குதா? கேக்குதுமா, எங்களுக்கு கேக்குதுமா. ஹலோ, கேக்குது வாழ்க வளமுடன். கேக்குது கேக்குதா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. கேக்குது. கேக்குதுங்க அப்ப அந்த எல்லாத்துக்கும் கேக்குது. அது வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றது எப்படி அப்படிங்கறது வந்து ப்ரெசென்ட் எப்படி நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த எந்த விஷயத்தை அவங்க எழுதியிருக்காங்களோ, எதை சொல்லியிருக்காங்களோ அத பத்தி சிந்திக்கணும், சிந்திச்சு வச்சிருக்கணும். அந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் அவங்க ஜாஸ்தி கஷ்டப்படாம உடனே விஷயத்த சொல்ல முடியும், பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். வெறும் ஒரு இடத்துல இருந்து எடுத்து எழுதியிருந்தாங்கன்னாக்கா அது வந்து இதுக்கு பத்தாம போயிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அதனோட பேசிஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு செலெக்ஷன் வச்சோம்னாக்கா சரியா இருக்கும். அப்ப யாருக்கும் இது இருக்காது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் என்னதான் எழுதியிருந்தா கூட என்னுடைய டிராபேக் என்னன்னு எனக்கு தெரியும். நான் வந்து மத்தவங்க எல்லாம் புட்டப் பண்ண மாதிரி சயின்ஸை வந்து தேடி லேட்டஸ்ட் விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா கிடையாது. பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேன். ஆனா அதுல வந்து இப்ப சசிகலா பண்ண மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்னா கிடையாது. என்னால முடியாது. எனக்கு என்ன இருக்கோ அதான். எனக்கு வந்து எது வந்து சரின்னு தோணுதோ அதான் பண்ண முடியும். ஸோ இட் வில் பி கெட் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இது வந்து பொதுவா எல்லாரும் சேர்ந்து இந்த கிரைட்டீரியா நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கணும். அந்த கிரைட்டீரியா பேசிஸ்ல நீங்க 4 பேர் வந்து இதுல தலையிட்டு இதுக்கு வந்து ஒரு செலெக்ஷன் வச்சு அவங்கள பேச சொல்லி அனுமதிக்கணும் அப்படிங்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்கய்யா. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து நான் எழுதினதை திருத்தத்துக்கோ, நான் எழுதினதை அடிஷன் பண்றதுக்கோ எனக்கு இந்த இந்த டைம் பத்தாது. இந்த இந்த குறுகிய காலம்ங்கிறது பத்தாது. அதே மாதிரி வேற யாராவது சஜஷன் கொடுத்து அந்த சஜஷன் மேல தேடி திருப்பியும் ஆட் பண்ணி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கி அப்படிங்கிறதும் நடக்குமா அப்படின்னு தெரியல. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அருமையான கருத்துங்க ஐயா, அருமையான கருத்து. நீங்க அடுத்தவங்க யாராவது சொன்னா கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். இல்லைங்க தியாகராஜன் ஐயா, இதுக்கு ஒரு இது மாதிரி போட்டுருங்க, என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாசுதேவன் ஐயா சொன்ன மாதிரி எது இதுல எவ்வளவு பாயிண்ட் எடுக்கலாம், ஒவ்வொன்றையும் எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி வருது அப்படிங்கிறது. நேத்து தியாகராஜன் ஐயா வந்து அதை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயக்கமே காரணம் என்னன்னாக்கா, யார் மனசையாவது புண்படுத்திடுவோமோ அப்படிங்கிறதுதான். இதுல வந்து புண்படுத்துறதுங்கிறது இருக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாருமே இது. ஆனாலும் ஒரு வருத்தம் புண்படுத்துறது இல்லைங்கய்யா, பண்படுத்துறது. அதுக்குதான் வேணும். முதல் சுற்றுல நம்ம குழுவுக்குள்ளேயே ஒரு முடிவெடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோங்கய்யா. முடியாத பட்சத்துல நம்ம 2வது நிலைக்கு போறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, குழுக்குள்ள பண்ணலாம். ஆனா குழுக்குள்ள முதல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்து இவங்க செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையோட வந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சிரமம் குறையும். இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும், இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் எல்லாருக்கும் போட்டுட்டோம்னு வச்சுங்க. வாசுதேவன் சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துருவோம். அந்த அடிப்படை அந்த அடிப்படையில அவங்கவுங்க ரெடியாக ஆயிடுவாங்கல்ல. ஆமாங்கய்யா, அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான். இந்த அடிப்படையில அவங்கவுங்க ரெடி ஆயிக்குவாங்க பிரசன்ட் பண்றதுக்கு. அது தியாகய்யா வரட்டுங்க, அவர்கிட்ட நம்ம சொல்லி பண்ண வைக்கலாம். ஓ, அவர் இல்லீங்களா? வரலீங்க அவரு. ஓ சரி, நான் அவர் இருக்கான்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல அவர் இல்லைங்க. ஐயா அவர் உண்மைகள்லாம் சொன்னாரு. ஐயா செய்யட்டும், அவரே செய்யட்டும். நீங்கெல்லாம் ஏதாவது வருத்தப்படுவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்கய்யா. இது வந்து நாம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல நம்ம போய் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். வாசுதேவன் ஐயா, அது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். வாசுதேவன் ஐயா, உங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க டைப் பண்ணி தியாகையாக்கு அனுப்புங்க. அது ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. கண்டிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா ஃபார்முலேட் பண்ணி இது இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே நல்ல வேலிட் பாயிண்ட் தான்.
சரிங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றேங்க. இப்ப இந்த சயின்டிபிக் ரிலேட்டடா ஒரு விஷயத்த தேடி கொண்டு போட்டிருக்காங்கல்ல, அற்புதமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா நம்ம வேதாத்திரியத்தோட அது எப்படி லிங்க் ஆகுது, எப்படி ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது நிறைய இதுல இல்லாத மாதிரி தெரியுது. இப்ப என்னோட குறைந்த அறிவுக்கே என்ன கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னாக்கா, கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ண சொன்னீங்கன்னா, நிறைய விஷயத்த நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன். அப்ப என்ன மாதிரி குறைஞ்ச அறிவு இருக்கிறவனுக்கே எப்படின்னாக்கா, இத வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் லெவல்ல இத போய் இது இதுக்கு சம்பந்தமாகுதுன்னு சொல்லிடக்கூடாது. அது அதத்தாங்க வந்து நானும் சொல்ல வரேன். நீங்க ஆ. ஒரு ஃபில்டர் செக் பாயிண்ட் ஃபில்டர் வச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட போகுது. ஆமா. இல்ல அது சொல்றதாங்க ரொம்ப கஷ்டம். அதாவது இப்ப ஏதோ ஒண்ணு கூட இது 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 சயின்ஸ் கூட இது இல்ல ரிலேட் ஆகுது நீங்க சொன்ன அப்படின்னு மாதிரி அது அவங்க சிந்திச்சா மட்டும்தான் வரும். அதுதாங்க, அதுதான் வேணும், அதுதான் வேணும். அதத்தான் அவங்க வந்து முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. உங்க உள்ளுணர்வுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத வந்து எல்லாரும் இன்ட்யூஷன்னு நினைச்சுக்கிறாங்க. இன்ட்யூஷன்னா எனக்கு தவத்திலயோ இதுலயோ வந்தாதான் அப்படிங்கிறது. அப்படி அல்லவே இல்லை. இந்த சயின்டிபிக் இத வேதாத்திரியத்தோட எப்படி நான் ரிலேட் பண்றேன் அப்படின்னு அவங்களோட கருத்து சொல்லணும். எக்ஸாக்ட்டா அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது ஐயா சிந்திச்சா வாழ்க மட்டும்தான் முடியும். வளமுடங்கய்யா, குரு ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. அவரு முதல்ல குரூப்புக்கு கொடுக்கறப்பயே வேதாத்திரிய கருத்து என்ன, வேதாத்திரத்துக்கு கருத்து என்ன, நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன, அடுத்தது வந்து சயின்ஸ் முறைப்படி என்ன, சயின்டிபிக்கா என்ன, மூணாவது வந்து உள்ளுணர்வா உணர்றது என்ன, நாலாவது வந்து சமுதாயத்துக்கு இதனால நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு அந்த 4 தலைப்பு கொடுத்துதாங்க ஒவ்வொரு இல்ல அது குரூப்புக்கு சொன்னாரு. இப்ப வாசுதேவன் ஐயா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அது உங்க கருத்து தானே. அதைத்தான் உள்ளுணர்வுன்னு சொல்றாங்க. எதுங்க வேதாத்திரிய எதையும் சயின்ஸையும் எப்படி வந்து இணைக்க முடியும், எந்த இடத்துல இணைக்கிறீங்க, எப்படி இணைக்கிறீங்க அப்படிங்கறதுதான் நம்ம கருத்து. அதத்தான் சொல்ல வரணும்னு சொல்றாரு அவர் வாசுதேவன் ஐயா. ஐயா இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இந்த காஷ்மீர் எஃபெக்ட் இருக்க, இது சொல்லும் போது ரொம்ப இதுல வந்து வெற்ற வெளியில கூட ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சசிகலா அம்மா சொன்னாங்க, இன்னும் மத்தவங்க சொன்னாங்க. அது வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்குவம், வேதாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேக்குவம் ஒண்ணும் இல்லாததுங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப இந்த காஷ்மீர் எஃபெக்ட்ங்கிற இந்த இது வந்து அது கூட பொருந்தவே பொருந்தாது. அப்புறம் அந்த காஷ்மீர் எஃபெக்டோட என்ன பண்ணினாங்கிறது படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அதுல வந்து 2 பிளேட்டுக்கு நடுவுல வெரி மினிமம் கேப் கொடுத்திருக்காங்க. அந்த நானோ கேப்ல ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அட்ராக்ட் ஆகுது, பார்ட்டிகல்ஸ் போகுது, வெளியே இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கும் இந்த இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன் பார்ட்டிகல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இத வந்து டீட்டெயிலா படிக்காம இந்த காஷ்மீர் எஃபெக்ட் தான் இதுவானாக்க இது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம சொல்றதுங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா நமக்கு தோணிச்சு. வாழ்க வளமுடன் ஐயா, இன்ட்ரடக்ஷன் மன்னிச்சுக்கோங்க. காஷ்மீர் எஃபெக்ட் சொல்றது என்னன்னா, நம்ம சூழ்ந்தழுத்தம் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் அந்த இடத்துல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது 0.1 ஒரு நிமிஷம் இதை எப்பயே கிளாரிஃபை பண்ணிடலாம். சூழ்ந்தழுத்தம் அந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிறத நீங்க காஷ்மீர் எஃபெக்ட் இதுல இருந்து எப்படி சொல்ல வரீங்க? அதாவது அவங்க 2 பிளேட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எதுவும் கடத்தியோ ஏதோ ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிசமோ எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க அந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா, ஒரு அதிர்வு, ஒரு நுண் அதிர்வு இருக்குது. இதனால அது வந்து க்ளோஸ்டா போகுது, ஈர்க்குது. அங்க ஈர்க்கறதுக்கு அங்க அட்ராக்ஷனுக்கு அங்க வேலையே கிடையாது. அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதாவே சொல்லல. அங்க வந்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த வெற்று இடத்துல ஒரு அதிர்வு இருக்குது, ஆற்றல் இருக்குது. அது வந்து அத வந்து கிட்ட நெருக்கமா கொண்டு போகுதுங்கிறத தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னொரு டைம் வேணாலும் ரெஃபர் பண்ணி மேடம் பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி ஒரு தடவை பாத்துருங்க. அதுல வந்து பார்ட்டிகல்ஸ் பத்தின மென்ஷன் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது, மூவ்மெண்ட் இருக்கிறதும் அததான் அதிர்வு. நம்ம இதுல வந்து எதையுமே வந்து சயின்ஸ்ல எதையுமே வந்து பார்ட்டிக்கல் மென்ஷன் பண்ணாம கிடையாது. இப்ப நான் சொல்ல வர்றது இதுக்குள்ளார ஒரு இதுக்கும் என்ன சொல்றது, இந்த போசான்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அந்த இது என்ன சொல்றது, புரோட்டான் குள்ளார இருக்க குவார்க், குளுவான், குவார்க், அந்த 2 குவார்க்குக்கு நடுவுல ஒரு அட்ராக்ஷனும் இதுவும் இருக்கு அப்படின்னாவே அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா 2 குவார்க்குக்கும் நடுவுல
ஒரு துகள் இருக்கு. விசையேந்தி துகள் பாருங்க, நான் என்னோடதுல எழுதி வச்சிருக்கேன். அதை நம்ம இவர்கிட்ட இருந்து யாரு, நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் புக்ல இருந்து எடுத்து, விசையேந்தி துகள்கள் ஒண்ணுல இருந்து உமிழப்படுது, அது அடுத்தது ஏத்துக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன் தான் அது. எது மென்ஷன் பண்றதா இருந்தாலும் அவங்க வந்து நடுவுல வந்து ஒரு பார்ட்டிகல் கொண்டு சேர்த்துறாங்க. இப்ப கிராவிட்டியும் அதே மாதிரிதான், ஒரு பார்ட்டிகல் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயரை கிராவிட்டான்னு வச்சு அதை தேடிட்டு இருக்காங்க. நிச்சயமாங்கய்யா. அதனால இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல கூட வந்து ஒரு துகளை மென்ஷன் பண்றாங்க. வெளியே இருக்கிற அமௌண்ட் ஆஃப் துகளுக்கும் உள்ளார இருக்கிற அமௌண்ட் ஆஃப் துகளுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ வந்து அந்த இதுல வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த தடவை படிச்சு பாருங்க. இடையில யாரோ பேசிட்டு இருந்தாங்க. அது எஃபெக்ட் படிச்சு பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய இது வந்து அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசேவன் ஐயா, நம்ம எல்லாரும் பெரிய சயின்டிஸ்ட் இல்ல. ஆமா, யாரும் சயின்டிஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ கொடுக்கட்டும். சரி. அப்புறம் நம்ம ஆளியார் வரைக்கும் போகுது. சரி. அவங்க ஓகேன்னா எடுத்துக்கிறாங்க, இல்ல விட்டு போறாங்க. ஏன்னா இப்ப நமக்கு என்னன்னா இந்த எஃபெக்ட் அதோட சரி. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் வச்சிட்டீங்க இல்லையா? ஆமா. இப்ப அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். அவர் சொன்னாரு என்ன இருக்கு. இப்ப இது மாதிரி இன்னும் இன்ட்ராக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப வேற என்ன, அது ஒண்ணு மட்டுமே ஒரு சில காஷ்மீர் எஃபெக்ட் மட்டுமே வச்சு அவங்க பேசல. காஷ்மீர் எஃபெக்ட் நான் ஒரு உதாரணமா தான் சொன்னேன். அல்ல அது மாதிரி நிறைய பாயிண்ட் நம்ம இருக்கிறத வச்சுட்டு தான் இல்லாததுக்கு போக முடியுது. எதையுமே நம்மளால காட்ட முடியாது. நம்ம இந்த 6 டாபிக்குமே எதையுமே விஞ்ஞான கருவிகளை வச்சுக்கிட்டு காட்ட முடியாது. அவங்க எந்த இடத்துல விடுறாங்களோ அது இதுவாக இருக்கலாம். 100% கேட்கிற மாதிரி இருக்கணும். 100% கேட்க முடியாது. 100% கொடுக்கவே முடியாது. அது கொடுக்கவே முடியாது. அது கோரிலேட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டா போதும். அவ்வளவுதான். ஒப்பீடு வேணும். ஒரு அதிர்வு இருக்கு. அவங்க சிந்தனை பண்ணிருந்தா மட்டும்தான் வரும். இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லிடுறேன் வாசுதேவன் ஐயா. இப்போ நீங்க ஃபீல்ட்ஸ பத்தி நீங்க படிச்சீங்களா? ஃபீல்டு நீங்க ஃபீல்டு தளங்கள் ஃபீல்ட்ஸ பத்தி. இப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்லயே எப்படி ஃபீல்ட்ஸ் சொல்றாங்க. அது கரெக்ட். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அறிவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல ரொம்ப வெப்பமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு குளிர்ச்சி அடையும் பொழுது அந்த நேரத்துல இருக்கக்கூடிய எல்லா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்குமே அங்க மாசுங்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அப்புறம் தான் மேற்கொண்டு ஆய்வு அவங்க செய்யும் பொழுது அப்பதான் அந்த இடத்துல ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு மூலமா தான் இந்த எல்லா நீங்க சொன்னீங்களே இப்ப குவார்க்ஸ்ல இருந்து அத்தனையுமே வந்து எது போட்டான் ஒளியும் குளூவான் இந்த 2 தவிர்த்து மற்ற எல்லாமே ஹிக்ஸ் ஃபீல்ட்ல பெறக்கூடிய ஆற்றல் மூலமாக தான் மாஸ் பெற்று இயங்கிட்டு இருக்குதுங்கிறது சயின்ஸ் சொல்றாங்க. அப்ப நாம இந்த இடத்துல வந்து எந்த ஆற்றலுக்கு எந்த காலத்துல இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹிக்ஸ் ஃபீல்டுங்கிறது எங்கும் நீக்கமர பரவி இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க உங்களுக்கு. ஐயா, இது வந்து அனுமான கருத்து தான். என்னன்னா நீங்க கேட்ட உடனே கலாவதி அம்மா சொல்லிட்டாங்க, பிளாக் மேட்டர்னு சொல்லிட்டா பிசிக்ஸ்ல வந்து அது பவுண்டரி வந்துருது. எனர்ஜிக்கு பவுண்டரி கொடுக்கல. அப்போ பிளாக் மேட்டர் பிளாக் எனர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க மேட்டருக்கு வராங்க. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, பொருள் தான் பாக்குறாங்களோ இல்லையா, இன்னும் அவங்க எல்லை இல்லாத பரம்பொருளுக்கு வரல. நம்ம வியூல பரம்பொருள்னு வச்சுக்கிறோம், அது பொருளை கொண்டு போறோம். பிளாக் மேட்டர் பிளாக் எனர்ஜி அப்படின்னா அது நம்ம அது பரம்பொருளுக்கு கொடுக்கலாம். அது அவங்கவுங்க வியூ. ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரோ அவங்களுக்கு ஒரு பிஹெச்டியோ கொடுக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிறோம், இல்லைங்க இது ஒத்து வராதுன்னா அந்த பாயிண்ட் எடுத்துடலாம், அல்லது அந்த பாயிண்ட்டுக்கு ஒத்து வர மாதிரி சொல்ல முயற்சி பண்ணலாம். அது நெக்லெக்ட் பண்ணா நீங்க எல்லா ஆய்வையுமே நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒப்பிட்டு சொல்லிடணும். அது அவ்வளவுதான். அது வந்து அந்த ஒப்புமை தான் வேணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல இதனால இது வைக்கிறேன் நான். என்னுடைய கன்க்ளூஷன்ல இந்த காரணத்தினால இது வைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அதனால அது தப்பு. அவங்க இதுன்னா இங்க ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு ஜெயிக்காது, எடுத்து வைக்கவும் முடியாது. ஏன்னா ப்ரூஃப் இல்லாத விஞ்ஞானம் ஒத்துக்கிறதே இல்லை. இங்க ப்ரூஃபே கிடையாது என்று தோன்றுகிறது. ஆமா, அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போயிடணும். இதோட ஒப்பிடலாம். ஒப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அது அக்செப்ட் ஆகுது ஆகலைங்க அப்புறம். அல்லது இது எல்லாம் நல்லா இருக்கு, 90% நீங்க நல்லா வந்துட்டீங்க,
இந்த ஒரு பாயிண்ட் அங்க இடிக்குது, இப்படி மாத்தி எழுதுனா நல்லா இருக்கும். இல்ல அது அந்த மட்டும் பாயிண்ட் சொன்னா போதும். எடுத்துங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துருங்க, வேணாம் இடிக்குது, எல்லாம் நல்லா சொல்லிட்டு அதிகா குறையா இருக்குன்னா எடுத்து சொல்லலாம். அது இன்னும் 2, 3 இது போய் உள்ளுக்கு போய் வரும், ப்ளீச்சிங்க்கு போயிட்டு வரும். ரொம்ப சரிங்க, கரெக்ட் தான். ஐயா இன்னொரு இத ஐயா இன்னொரு இது சொந்த அனுபவத்துல இந்த ஒப்பீட கொண்டு வரலாமா? எதைமா அது உள்ளுணர்வு அனுபவம்னு சொல்றோம் இல்லையா, அது சொந்த அனுபவம். அதுல வந்து அது இந்த ஒப்பீட கொண்டு வரலாமான்னு கேக்குறேன். சொந்த மூணையும் அனுபவம்ல கொண்டு சொந்த கருத்து. ஓகே இல்லைங்கய்யா, அவர் இல்லம்மா, கொடுத்த தலைப்புங்கய்யா அப்படி அது நீங்க டெம்ப்ளேட்ல எந்த அப்படி போட்டிருக்கிறாரு, அதனால நான் கேக்குறேன். அதுதான்மா. அது வந்து ம், உள்ளுணர்வா தோணுது அப்படிங்கிறது ம், என்னன்னா, ம், இதுக்கு இது வந்து கம்பேர் பண்ணலாம், ம், இதுக்கு இது ஒத்து போகுது, ம். இது மாதிரியே இது இருக்குது, அதனால இது இதுவா இருக்கும் அதான் அப்படிங்கிறது அதுதான் சொல்றதா அந்த சொன்னேன். உள்ளுணர்வுன்னு சொல்றது. அதுதான் சொன்னேன், இந்த ஒப்பிட்டு அந்த உள்ளுணர்வுல கொண்டு வந்துடலாமான்னு தான் கேக்குறேன். ஆமா ஆமா, ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதுக்குதான் அது, அந்த பாயிண்டே ம், அதுதான். சரி. நீங்க வைடா போகாத, நீங்க எடுத்த பாயிண்ட் ஒரு பதிவுன்னு எடுத்துக்கிட்டு அந்த ம், பதிவுக்கு மட்டுமே நீங்க பாயிண்ட் கொடுத்துட்டு வரணும். சரி சரி. நீங்க தியானம் பண்றது இதெல்லாம் அங்க போகவே கூடாது. நீங்க ஓகே என்ன பாயிண்ட் எடுத்தீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு ரெஃபர் பண்ணி மேல கொண்டு வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு அவர். சரிங்க, ஆமா, புரியுது. ம், வைடா ஃபோக்கஸ்டா எடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஜெனடிக்ஸ் என்பது அது போயிட்டே இருக்கு. வைடா அது போகாம நிறைய ம், தகவல் இருக்கணும் அப்படிங்கறத விட ஒரு தகவல் ஆழமானதா இருக்கும். சரி. இந்த தகவல் வேதாத்திரியத்தில் இப்படி ஒத்து போகுது, முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நம்ம இந்த மாதிரி ஒரு 100 பேர் செய்யும் பொழுது 100 கருத்து வந்து அங்க கம்பைன் ஆகி, ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு வரும். ஓகே. நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம், எல்லாரும் இதே மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டெப்த் போகாது, வைடாவே இருக்கும். ம், ம். ஆழமா ஒரு கருத்து சொன்னாலும் போதுங்கிறது தான் அந்த இடத்துல. ஆமா, ஓகே. இப்போ ஆழ்ந்து போகணும், ம், கட்டுரைகள்லாம் ஆழமா இருக்கணும் அப்படிங்கறதா. இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதோட ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான். சமர்ப்பிக்கிறது ம், ஆழமான கருத்தா இருக்கணும், சரி. சிந்திச்சு எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கணும். கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுல கொடுக்கவும் முடியாது. ம், அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கு இதுக்கு என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு, எங்க இருக்கு, யார் தேடி இருக்காங்க. அப்ப அதுக்குதான் அந்த நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டியதுல, புக்கெல்லாம் படிக்கிறது இல்லை, ஏகிட்டு உங்களுக்கு கரெக்டா கேள்வி கேட்க தெரிஞ்சுன்னா ஈஸியா எடுத்துக்கிட்டே வரலாம். அப்ப ஒண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பதிவு வாழ்க எடுங்க, வளமுடன். எண்ணத்தை எடுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் போடுறேன், வேர் காஷ்மீர் எஃபெக்ட் அண்ட் வேதாத்ரியம் அப்சல்யூட் ஸ்பேஸ் கோயின்சைடு அப்படின்னு போட்டாவே எல்லா பதிலும் வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கேள்வி இதுதான், எதுங்க எந்த இடத்துல ஒத்து அவ்வளவுதான், போகுது, எந்த இடத்துல ஒத்து போகல, அது தெளிவா கொடுத்துட்டான். அதான் கொடுத்துருக்கான், பதில் இருக்கு. அந்த கேள்வியை மட்டும் போட்டு பார்க்க சொல்லிருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது இப்படி போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. research பண்ணி கோடியா செலவு பண்ணிலாம் எடுக்கல. அதெல்லாம் இல்ல, ரெண்டே அந்த இடத்துல ஒத்து நம்ம ஆளுங்க ம். நம்ம ஆளுங்க டெப்தா இருக்கும். அடுத்து பாக்குறவங்க இவ்வளவு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள போகணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். முயற்சி. நம்ம ஒரு கோடு காட்டுறோம், அவன் தெளிவா பிரிக்கிறான். இது வந்து அவ்வளவுதான். ஒரு தனி மனிதனோட ஆன்மீக சிந்தனையோட சேர்ந்த ஒரு கிளாசிக்கல் பிசிக்ஸ். இது வந்து ம், குவாண்டம் புல கோட்பாடோட சேருது, காஷ்மீர் எஃபெக்ட் ம், அப்படிங்கறத ம், தெளிவா ஒப்பீடு கொடுத்து ஒரு 2-3 பக்கத்துக்கு வருது. நம்ம தனியா ம். எடுத்தோம் வருதுங்க, பதில் இருக்கு. அதனால அதை போட்டு பார்க்க ஒன்னே ஒண்ணு, வேர் காஷ்மீர் எஃபெக்ட் அண்ட் வேதாத்ரியம் அப்சல்யூட் ஸ்பேஸ் கோயின்சைடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பதில் இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். இப்ப அவ்வளவுதான். நாங்க கேள்விதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நுட்பமா இருந்துச்சுன்னா பதில் நுட்பமா வருது. 2-3 தடவை போட்டு 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 உள்ள போயிட்டேன், கடைசியில் அஹ், இருக்கு. போதும். அப்ப எந்த இப்ப இடத்துல நான் வேறுபடுதுன்னு கேட்கலாம், வேர் இஸ் டிஃபர் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அதான் கேட்டேன், அஹ். அதெல்லாம் குழப்பணும். இப்ப கோயின்சைடு எந்த இடத்துல வருதுன்னு கேட்கவும் பதில் கேட்டார். இப்ப அவ்வளவுதான். நானும் இந்த மாதிரி கேட்டு பதிவும் வேதாத்திரிய கருத்துகளும் ஒப்பீடுன்னு சொல்லி கொடுக்கவா? தாராளமா கொடுங்க, சரி. கொடுங்க. நீங்க தாராளமா. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ம், ஒண்ணு சரி மட்டும் எடுங்க, அந்த ஒண்ணு மட்டும் கொண்டு போய் கொடுத்து நீங்க முடிச்சுக்கங்க. மத்த சரிங்க. விரிச்சி கருத்தோ மத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா இருந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எடுத்து அதை மட்டும் ம், கொடுத்து முடிச்சுக்கலாம். சரிங்க, நன்றி. சரி, சரி. வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. 9:04 ஆயிடுச்சு, நிறைவு செய்துக்கலாமா ஐயா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க அனைத்து வளமுடன். பேராசிரியர்களுக்கும் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருமே அனைவருக்கும் இன்னைக்கு நல்ல நன்றி. உங்களுடைய வாழ்க பங்களிப்பெல்லாம் ரொம்ப வளமுடன். சிறப்பா இருந்தது. எப்படி இன்னும் அனைவருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே அவங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான நுட்பமான அது. இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி கோல் கொண்டு போயிருவோம் பாருங்க.
அந்த மாதிரி ஒருத்தர் எதிர் சைட்ல தள்ளிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கோலை நோக்கி போகுது எல்லாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. எஸ்பெஷலி வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா சூப்பரா வாசுதேவன் பண்ணிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவர் நேத்தே சூப்பரா பண்ணிட்டாருங்கய்யா டிஜிட்டல் சொல்யூஷன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உள்ள குரு ஐயா இன்னும் பெரிய பெரியவங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி என்னைய போட்டு விட்டுறாதீங்க. ஐயா இல்ல இல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா தனித்தன்மைங்கய்யா. ஐயா. அவங்க எல்லாம் சகலகலா வல்லவர்கள். ஆமா. நான் உள்ள அதனால நுழைஞ்சிருக்கிற ஒரு வல்லவர். கிட்டே நெருங்கிடவே கூடாது. அவங்க இருக்கும்போது என்னை பத்தி பேசிடாதீங்கிறேன். இல்ல ஐயா அப்படிலாம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இன்னைக்கு நினைக்காதீங்கய்யா. நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள். ரொம்ப நல்லா பண்ணீங்க. உடனே இது வந்து பண்ண அப்பயே கிளாரிஃபை ஆகுது நிறைய ஆமாங்க. விஷயங்கள். ஆமா அந்த விஷயத்துல உங்களோட முயற்சியும் உங்களுடைய இதுவும் வந்து குவைட் அப்ரிஷியபிள். அப்ப நீங்க ஒரு ரொம்ப வல்லவர் நன்றி. தானேங்கய்யா. அதெல்லாம் உடனே கிடையாது. உள்ள அதெல்லாம் போறீங்க. கிடையாது. அதுக்கு மோதிர அப்ளை பண்ணி விரலால குட்டு சொல்லுங்க. போட்டிருக்கேன். அவ்வளவுதான். மோதிர விரலால குட்டு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். பரவாயில்ல. மோதிர கையால குட்டே வாங்கிக்கோங்க. அப்ப அதனால ஒண்ணும் தப்பே அதாவது கிடையாது. மோதிர கையால குட்டுப்படுறதுன்னா எந்த கை மோதுதோ அந்த கையால தான் குட்டுப்பட்டோம்னு அர்த்தம். வந்துருச்சு ஐயோ பாத்தீங்களா? ஐயா. அதுதான் குரு ஐயா மூலமா வந்துடுறாரு. மோதிரம் இல்ல மோதிர. தெரியுதுங்கய்யா. மோதாத ஐயா மோதாத அந்த கையால மோதிர குட்டு கை படவே முடியாது இல்ல. அது மோதுகிற கைதான் குரு அதுதான். ஐயாவும் ஜெயபால் ஐயாவும் சொல்றோம். நாங்க வேற ஒண்ணும் சொல்லல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைவா இருக்குல்லம்மா உங்களோட எல்லாம் நிச்சயமா. பேசுறது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. நன்றி. எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சிந்திக்கிறீங்க, எவ்வளவு சிந்திக்கிறீங்க வேதாத்திரியத்துக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பண்றீங்க. இது எல்லாமே மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாம் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. நிச்சயமா. ஆமா, எனக்கு என்கிட்ட இருந்ததெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதனால அருள் தந்தை, அன்புள்ள அருள் தந்தைங்கும் போது அவருடைய இதுக்காக நம்ம எல்லாரும் எவ்வளவு பாடுபடுறீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க, அது இன்னும் டெவலப் பண்றீங்க, உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. இதெல்லாம் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தெரியுமா கொடுக்கும். நிச்சயமா. பூரிச்சு போவார். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கமெண்ட்ஸ் கூட கொடுத்திருக்காங்க கலாவதி அம்மா. அது பூமாமா சொல்லியிருக்காங்க. கலாவதி அம்மா அவங்க வந்து ஸ்பீச் அருமை, உங்கள் பேச்சிலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்க யார் தெரியுமா, கலாவதி அம்மா நன்றி நன்றி அருமை அம்மா. நிறைய பேருக்கு சொல்லாததுக்கு விடாம நாங்களே பேசிட்டோம். இல்லைன்னா எல்லாருமே அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாம் சொல்றதை விடவாங்க. நான் அவர்தான் சொன்னேன்ல, அதான் இல்ல நீங்க தான் அதுல PhD பண்ணிருக்கீங்க, நான் பண்ணலையே அப்படின்னு நான் எதுக்கு சொன்னேன். அதுக்குதாங்கய்யா. இதெல்லாம் எதுவும் வருத்தப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ எதுவுமே இல்லைங்கய்யா. சொன்னதான் அண்ணன் குரலே காணமே. அதாவது சொல்றதுக்கு சொல்றதுக்கு வருத்தப்பட்டோம் அப்படின்னா திருத்தம் வராது. நிச்சயமா திருத்தம் வராது, திருப்பம் வராது, உயர்வு வராது. அதனால சீர்திருத்தம் தான் சிந்தனை, சீர்திருத்தம் சொல்லுவார் பாருங்க. அது இயற்கை நியதி, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். எது எப்படி இருந்தாலும் இயற்கையானது சரியாக வழி நடத்தி கொண்டே இருக்கும். அதுதான் பேரறிவு. சரிங்களா? நன்றி. சரி, குரு ஐயா சொன்னா அது சரிங்களாங்கிற வார்த்தைக்கு தேவையே இல்லை, அது சரியாத்தான் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாருங்களேன், ஒருத்தர் சொன்னவங்க கலாவதி அம்மா, இதுக்கு வந்து தொகுத்து கொடுக்கறவங்க சசிகலா அம்மா. அப்ப இது கலகலாவா போகுது. இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். இதுக்கு ஒரு தனி திறமை வேணும் தெரிஞ்சா. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்ப எப்படி அவர் உள்ளுக்குள்ள போய் கிருஷ்ணமூர்த்தி ஐயா உள்ளுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இந்த நம்ம பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பேசிட்டு இருக்கும் போதே
அதே மாதிரி இப்ப நீங்க அடுத்தடுத்த செகண்ட்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை பார்த்து நீங்க உடனே சொல்றீங்களா, அதுதான் உங்களுடைய தனித்திறமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தனே இருக்கதான் செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். எவரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து எடுத்த தகவல் வந்து போட்டு விடுங்க சுத்தவெளி குரூப்ல. அப்பதான் அது என்னன்னு மேற்கொண்டு படிக்க முடியும். வாழ்க வளமுடன். உங்களுடைய கட்டளையே என்னுடைய வேலை. வாழ்க அப்படின்னா எங்களுக்கும் போட்டு விடுங்கய்யா. நான் கூட அதை பார்த்து ஈஸியா கணக்கு உள்ள போய் இதை எழுதி வச்சிருக்கேன். அதுவே சாசனமாகட்டும், போட்டு விடுங்க. அதாவது இதுல என்ன ஒரு நுட்பம்னா, ஒரு தேனி இருக்குது பாருங்க, 30,000 பூக்கு போய் தான் ஒரு கிராம் தேனை எடுக்க முடியும். ஆனா அந்த தேன் வந்து எல்லாருக்கும் பயனாகுது இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பேருடைய உழைப்பு வேதாத்திரியத்துக்கு பயனாகும். ஆமா, ஞான தேனீக்கள் ஒவ்வொருத்தரும். வாழ்த்துக்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப உழைக்கணும்னு தோணுது எங்களுக்கு. ஒவ்வொருத்தருமே ஞான தேனீகள் தான். ஆமா, புக்கு இல்ல, நெட்ல போய் தேடுறது, புக்ல தேடுறது, யோசிச்சு பாருங்களேன். அதே போல எல்லா தேனிக்கும் கொடுக்க இல்லையோ, கொடுக்கிற மனசு இருக்கு. அதுக்கு மேல ஐயா வேதாத்திரியத்துல இருக்கிறவங்க பல வருஷம் நாங்களும் ஏதாவது சொல்லிடுறோம்ல. சொல்லுங்க. வேதாத்திரியத்துல நீடிச்சு நிலைச்சு நிக்கிறவங்க கட்டாயம் கொடுக்கறவங்களாகத்தான் இருப்பார்கள். ஐயா தேனினாரு, நான் கொடுக்க பத்தி கொஞ்சம் சொல்லிடணும்ல. இடையில அப்பப்போ இப்படித்தான் நம்மள உயர்த்திக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றீங்க? இல்லைங்க, நல்லா உயர்த்திக்கோங்க. நல்லா கொடுக்கறவங்க கொடுத்து வச்சவங்க. அப்பயும் உடல பாருங்களேன், கவுண்டர் அதுலயும் இருக்கு பாருங்க. அதான் கொடுப்பவர்கள் கொடுப்பினை கொடுத்து வைத்தவர். சரி, சந்தோஷங்கய்யா. நேரமும் போயிடுச்சு. ஓகே, 3 தடவை சொல்லியிருப்பாரு நேரம் கருதி நேரம் கருதி. இல்ல, மாடி பசங்க இப்ப கண்ணை முழிச்சாருன்னா இந்த அம்மா நம்பி நான் கொடுத்தேன். இல்லம்மா, இருங்க ஐயா தான் தூங்குறதுக்கு 9 மணி டைமே தவிர மத்தவங்களுக்கு இல்ல. அது இல்லதான், ஆனா ஒத்துக்க மாட்டாரு இல்ல. க்ளோஸ் பண்ணுங்க, டைம் ஆச்சுன்னு வர. ஐயா தியான டீமுக்கு டைம் 9 மணி உள்ள போனாங்கன்னா 10, 10:30, 11 மணி வரைக்கும் அவங்க குரூப் டிஸ்கஷன் போகுங்க ஐயா. பேசுன்னு பேசி மணிக்கணக்குல அவங்க இது போட்டு தியானம் டீமுங்க ஐயா. ஓஹோ, யார் லீடர்? நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா தான் லீடர் அதுக்கு. ஓ, அவங்க ராணிங்கம்மா, அவங்க ஆமா. அதனால அருமையான லீடர்ஷிப் அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போய் ஆழமா போயிருவாங்க. எதுனாலும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஐயா. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளம். என்று கொடுத்துருவாங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம்.